வணக்கம் நேயர்களே. இன்றைய உலக உத்தமரின் உயரிய சிந்தனைகள் பகுதியில் காந்தியடிகளோட வாழ்க்கையில நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். நன்றி கடன் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம், செஞ்சோற்று கடன் பற்றி கேள்விப்பட்டிருக்கோம். இது மாதிரி நமக்கு துன்பம் வரும்போது அந்த துன்பம் தீர்த்தோரை நம்ம மறக்கவே கூடாது. அதனால எப்படியோ நமக்கு நன்மை செஞ்சவங்களை நம்ம மறந்துடாம அந்த நன்றியை போற்றி வாழணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவலா நம்புறோம். அதுதான் நம்ம எல்லாருமே செஞ்சுட்டு இருக்கோம். அதனால நன்றி கடன்றது எல்லாரோட வாழ்க்கையிலையும், ஏன்னா துன்பம் இல்லாம யாரும் இருக்கிறது இல்லை, துயரம் இல்லாம இருக்க முடியாது. அதனால துன்பங்களோ அந்த துயரங்களோ நமக்கு வரும்போது அந்த துயரத்திலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை வாங்கி கொடுக்கறதுக்கு பல பேர் உதவி செய்யறாங்க. அந்த உதவிகளை எல்லாத்தையும் நம்ம மறந்துடாம அந்த துன்பம் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி நமக்கு பிறருக்கு வேற யாருக்காச்சும் துன்பம் வரும்போது நமக்கு உதவி செஞ்சவங்களுக்கே உதவி செய்யணும்ன்ற நேரம் இல்லாம உதவி செய்யாதவங்களுக்கும் துன்பம் வரும்போது நமக்கு எப்படி எந்த விதமான பிரதிகாரமும் இல்லாம உதவி பண்ணாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கும் போய் உதவி பண்ணணும் அப்படின்ற ஒரு செயல்பாடுகள் நமக்குள்ள வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது மாதிரி பல பேரோட வாழ்க்கையில அப்படித்தான் நம்ம நடந்துகிட்டு இருக்கோம். அது மாதிரி நமக்கு உதவி செஞ்சவங்களை நம்ம மறக்க கூடாது. அவங்க செஞ்ச உதவியை விட ஒரு பேருதவியை நம்ம செய்யணும் அப்படின்றதுல நம்ம எல்லாருமே கருத்து ஒற்றுமையோட தான் இருக்கிறோம். அதுல எந்த விதமான மாறுபாடான கருத்துமே நமக்கு கிடையாது. கருத்து மாறுபாடு எங்க வருது அப்படின்னு சொன்னா, உதவி செஞ்சவங்களுக்கு உதவி செய்யறமே, இந்த தீமை செஞ்சவங்களுக்கு நமக்கு துன்பம் வர காரணமா இருந்தாங்களே அவங்கள என்ன செய்யறது? அவங்களுக்கு போய் நம்ம உதவி பண்ணுவோமா? எப்படி? அதான் காந்தியோட வாழ்க்கையில நம்ம என்ன கத்துக்கிறோம்? காந்தியடிகளோட வாழ்க்கைன்றது ஏன் நம்ம பார்க்கிறோம்? அந்த காந்தியடிகளோட வாழ்க்கையில இது மாதிரியான நிகழ்வுகள்ல அவர் எப்படி நம்ம நடந்துகிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். அவரு சின்ன குழந்தையா இருக்கும்போது ஒரு பாடல், ஒரு குஜராத்தி பாடல், சாதாரண நாடோடி பாடல் மாதிரி அந்த பகுதிகளில் பாடக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடல் அவர் மனதில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தையே ஏற்படுத்துது அப்படின்னு சொல்றாரு. அதுல நீ ஒருத்தருக்கு உதவி செய்யறாரு உங்களுக்கு அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு ஒரு பேருதவியை நீ செஞ்சிருவ, அதுல ஒண்ணும் பெரிய விஷயம் கிடையாது. ஆனா உனக்கு யாராச்சும் தீமை செஞ்சாலும் அவங்களுக்கும் நீ நன்மை செய். உங்களுக்கு யாரு தீமை செஞ்சாங்களோ, யாரு உங்களுக்கு துன்பம் வர காரணமா இருந்தாங்களோ அவங்களுக்கும் ஒரு நன்மை செய். இது நம்ம திருவள்ளுவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த பாடல்கள் தான். இன்னா செய்தாரை ஒருத்தர் அவர் நானே நன்மையம் செய்து விடல், அவரே நானும் முடியாத ஒரு நல்ல வேலையை அவருக்காக செஞ்சு கொடுத்துரு. அந்த தீமையை பத்தி நீ கவலைப்படாத, அவர் தான் செஞ்சாருன்றத உள்ள வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு பழிக்கு போய் வாங்கணும்ன்ற எண்ணம் இல்லாம அவங்களையும் மன்னிக்கக்கூடிய மாண்பு நமக்கு வருவா. மனிதர்களுக்கு மாத்திரமே இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாண்பு மன்னித்தல். அந்த மன்னித்தலை நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கோமா? இயேசு பெருமான் அவரோட கடைசி கட்டம், அந்த கடைசி கட்டத்தில் சிலுவையில் அறையப்படுகிறார். அந்த அறையப்படக்கூடிய அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, அவங்க ஏதோ தெரியாம செய்யறாங்க, பிதாவே அவர்களை மன்னியுங்கள். சொல்ல முடியுமா? என்னோட உயிரை போக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் கூட அந்த உயிர் போக்குறதுக்கு காரணமா இருந்தவங்களை மன்னிச்சிருங்கன்னு நம்மளால சொல்ல முடியுமா? அந்த சொல்லக்கூடிய மாண்பு, மனித மாண்பு, அந்த மாண்பெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்தவங்க தான் அந்த பெரியவர்கள். காந்தியடிகள் தென்னாப்பிரிக்காவில் இருந்தப்ப அவரை தவறா புரிஞ்சுக்கிட்ட மீர் ஆலம், அந்த மீர் ஆலம் அவரை தடியால தாக்கிறார். தாக்குன உடனே அவருக்கு மயக்கம் விழுந்துறாரு. நல்லவேளை அந்த பகுதியில் போன டோக் பெரிய டோக்ன்றவரு அவரை காப்பாற்றி அவர் வீட்டில் கொண்டு போய் வச்சு மருத்துவ உதவி எல்லாம் பண்ணார். அந்த மீர் ஆலம் மேல நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னப்ப அவரை நான் மன்னிச்சுட்டேன்னு சொன்னார். அவர் மாத்திரம் இல்ல, அதே மாதிரி பிரிட்டோரியா தெருவில் அவர் நடந்து போகும்போது அங்க இருக்கக்கூடிய காவலாளி, டச்சு பேசக்கூடிய காவலாளி, அந்த பிரசிடென்ட் வாசல்ல நின்றுகிட்டு இருந்த அந்த காவலாளி ஏதோ ஒரு காரணத்துக்காக காந்தியடிகளை அடிச்சிடுறார். அப்புறம் அந்த பக்கத்துல வந்த இன்னொரு பெரியவர் அவரை காப்பாத்தி
இவர் வந்து டச்சு மொழியிலேயே அவர்கிட்ட பேசி யாருன்றத சொல்றாரு. உடனே அவர் சொல்றாரு, என்னைய மன்னிச்சுக்கங்க அப்படின்னு அந்த போலீஸ்காரர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கிறாரு. அப்ப அவர் சொல்றாரு, நான் அப்பவே உன்னைய மன்னிச்சுட்டேனே அப்படின்னு சொல்றாரு. அந்த இடம் மாத்திரமில்ல, டர்பன் துறைமுகத்துல அந்த டர்பன் துறைமுகத்தை குடும்பத்தோட வரும்போது அங்க ஒரு பெரிய கூட்டம் காந்தியடிகளை தாக்குறதுக்கு தயாரா இருக்கு. அப்ப தன்னோட மனைவி மக்களை மாத்திரம் தனியா அனுப்பிட்டு இவர் வர்றாரு. வரும்போது அடையாளம் கண்டுபிடிச்சிட்டு அதோ காந்தி போறாரு அப்படின்னு கல்லால அடிச்சு காயப்படுத்தி அந்த மரணம் பெறுவாய் ஒரு நிலையை உருவாக்குறாங்க. அந்த கூட்டத்தையும் மன்னிச்சாரு. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, பல பேர் சொல்றாங்க, இது மாதிரி உங்களுக்கு ஒரு அநீதி நடந்துருச்சு, அந்த அநீதியை நாங்க கண்ணு முன்னாடி பார்த்தோம், அதனால அவங்க மேல நீங்க வழக்கு தொடுத்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்கள் சாட்சி சொல்ல வர தயார், அதனால நீதிமன்றத்தில் நீங்க வழக்கு தொடுங்க அப்படின்னு கூட சொல்றாங்க. இது சட்ட ரீதியான ஒரு சரியான வழிமுறை தான். அவங்க மேல சட்ட ரீதியா இது மாதிரியான தண்டனை வாங்கி கொடுக்கலாம் தான். ஆனா காந்தியடிகள் என்ன சொல்றாரு, அதான் நம்ம காந்தியடிகளோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய முக்கியமான ஒரு பாடம். அதுல நான் பொது வேலையில இருக்கேன், பொது வேலையில இது மாதிரியான கருத்து மாறுபாடுகள், அந்த கருத்து மாறுபாடுகளோட வெளிப்பாடுகளா இது மாதிரியான செயல்கள் வரலாம். ஆனா என்னோட தனிப்பட்ட வாழ்க்கையில இது மாதிரியான நிகழ்வுகள் நேரும் போது என்னோட தனிப்பட்ட நிவாரணத்திற்காக எந்த நீதிமன்றத்துக்கும் செல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்ற. எனக்கு பாதிப்பு, நான் மன்னிச்சுட்டேன், அதோட முடிஞ்சு போச்சு. எனக்கு அந்த பாதிப்பு இல்லையே. எனக்கு அது பாதிப்புன்னு நான் நினைச்சிருந்தேன்னா நீங்க சொல்றது ரைட்டு, நான் அவங்களை அப்பயே மன்னிச்சாச்சு, மன்னிச்சோடனே அந்த செயல் முடிவுக்கு வந்துருச்சு, அதனால நீதிமன்றத்துல போய் நிவாரணம் பெற வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி பெரிய அவருக்கு உயிருக்கே ஆபத்தான ஒரு கட்டத்துல தாக்கும் போது கூட அவங்களை மன்னிச்சு மறந்தேன்னு சொல்றாரு. அந்த மாண்பு மகாத்மா கிட்ட இருந்து நம்ம கத்துக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு பாடம். மனிதர்களா பிறந்த நம்ம ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில அவங்க நம்மளோட கருத்துக்கு மாறுபட்ட கருத்துக்கள் வச்சிருக்கும் போது அது மாதிரியான தவறுகள் நேரலாம். பின்னர் அவங்க புரிஞ்சுக்கிட்ட போது, நம்மளை பத்தி ரொம்ப இன்னும் ஆழமா தெரிஞ்சுக்கிற போது அந்த கருத்தை மாத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே மாதிரி மீற ஆழம் அன்னைக்கு மன்னிச்சுட்டாரு காந்தி. ஆனா அதுக்கு பின்னாடி அந்த காந்தியடிகளோட போராட்டத்தோட இருக்கக்கூடிய உண்மை தன்மையை அந்த மீற ஆழம் புரிஞ்சுக்கிட்டதுனால என்ன செய்யறாரு, காந்தியடிகளோட தன்னை இணைச்சுக்கிட்டு அந்த போராட்டத்துல மீண்டும் பங்கெடுத்துக்கிறார். ஒருவேளை காந்தி நீதிமன்றத்துக்கு போய் அவருக்கு தண்டனை வாங்கி கொடுத்திருந்தா அந்த இடத்துல மீற ஆழம் நண்பனா இருக்கிறது போல எதிரியா மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கு. எந்த சந்தர்ப்பத்திலேயோ அவரை பழிவாங்கணும்ன்ற எண்ணம் அவருக்கு வந்திருக்கும். அதனாலதான் காந்தியடிகள் சொல்றாரு, கண்ணுக்கு கண் அப்படின்றத உலக நியதி அப்படின்னு இருந்திருந்தா இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் குருடர்களா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதனால மறக்கக்கூடிய மாண்பு, மன்னிக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த மனித சமுதாயத்துல வளரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மகான்கள்லாம் நம்ம கிட்ட கூட இருந்து வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிட்டு நம்மளோட நாகரிகத்துக்கு தகுந்தது மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில யாரையுமே மன்னிச்சு நம்ம கூட இருக்கிறவங்களை மன்னிச்சிடும், நண்பர்களை மன்னிச்சிடுறோம். என்னோட நண்பர் என்னைய முட்டாள்னு சொன்னா நான் சிரிச்சுக்கிட்டே நான் ஏத்துக்கிறேன். ஆனா இதே ஒரு வார்த்தையை என்னோட எதிரி நான் நினைக்கக்கூடிய இன்னொரு பேர் சொன்னா அப்படின்னு சொன்னா எனக்கு கோவம் அப்படியே வருது, கொப்பளிச்சுக்கிட்டு வருது. ஏன் என்னோட எதிரி என்னைய முட்டாள்னு சொல்லிட்டா, ஏன் என் நண்பர் சொன்னாலும் முட்டாள் தானே. ஆனா அந்த முட்டாளுக்கு அர்த்தம் அது கிடையாது. அதனால நம்ம கோவப்படும் போது டிக்ஷனரியை வச்சு புரட்டி பார்த்து இதுக்கு அர்த்தம் கண்டுபிடிச்சு கோவப்படுறோம். ஆனா அப்படி இல்லாம எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாம நமக்கு அந்த பிரச்சனைகளுக்கு காரணமா இருந்த விதங்களையும் கூட மன்னிக்க தயாரா இருக்கணும் சொல்றாரு. எந்த அளவுக்கு மன்னிக்கணும் அப்படின்னு சொல்றாரு காந்தியடிகள். உங்களை ஒருத்தர் ஏமாத்திட்டாரு, 20 தடவை ஏமாத்திட்டார். ஒரு தடவை 2 தடவை இல்ல, 20 தடவை உங்களை ஏமாத்திட்டார். 21வது தடவை உங்ககிட்ட வர்றாரு. அப்ப நம்ம என்ன நினைப்போம், நம்மளை ஏமாத்திடுவாருன்னு நினைப்போம். ஆனா அப்படி இல்லாம அந்த 21வது தடவை அவரை சந்திக்கும் போதும் அவர் மேல முழு நம்பிக்கையோட அவர் கூட பேசணும் அப்படின்னு சொல்றாரு. மாதிரி காந்தியோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றையும் நம்ம பார்க்கிறோம். மீண்டும் உலக உத்தமரின் உயரிய சிந்தனைகளில் சந்திக்கலாம். நன்றி.